Hospital India's first intestinal rehabilitation unit ஆரம்பிக்கிறோம். இது மெயினாக சின்ன குழந்தைங்களுக்காக ஆரம்பிக்கிறோம். இந்த பர்பஸ் என்னென்னா, பல குழந்தைங்க பிறக்கும் போதே சிறுகுடல் இல்லாமையோ இல்லை சிறுகுடல் இருந்தாலும் அது வேலை செய்யாமையோ பிறக்கிறாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பிறந்து கொஞ்ச நாள்லேயே இறந்துருவாங்க. இவங்களை காப்பாற்றணுன்னா டிபிஎன் கொடுத்து, அதாவது வெயின் வழியாக ஆகாரம் கொடுத்து ஒரு அளவுக்கு ஒரு வயசு வந்தப்புறம் இந்த சிறுகுடல் அறுவை மாற்று சிகிச்சை பண்ணால் இவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணி காப்பாற்றுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம். இதுக்கு ஒரு தனி யூனிட் வேணும். அதுக்காக தான் டாக்டர் நரேஷ் சண்முகம், இவர் பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட். இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த இன்டெஸ்டினல் ரீஹபிலிட்டேஷனில். இவங்களுடைய பொறுப்பு என்னென்னா, இந்த குழந்தைங்களை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமையே காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவங்க கொண்டு வருவாங்க. இவங்க வழியில் இந்த பக்கம் இருக்கிறது டாக்டர் அனில் வைத்தியா. இவங்க இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், இன்டெஸ்டைனல் அண்ட் மல்டிவிசரல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இந்தியாவிலேயே இவங்க தான் ஃபேமஸ் சர்ஜன். இவங்களும் நம்ம யூனிட்டோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க ரீஹபிலிட்டேட் பண்ணி இந்த குழந்தைங்களை ஒரு 10 கிலோ வரைக்கும் கொண்டு வருவாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பிறக்கும் போதே சமயத்தில் 1 கிலோ 1.5 கிலோ தான் பிறப்பாங்க. இவங்க 10 கிலோ வரைக்கும் கொண்டு வந்துட்டு அவங்களால சாப்பிட முடியுங்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இந்த குழந்தைங்க நார்மல் ஆகிடுவாங்க. சாப்பிட முடியாதுங்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இவங்க இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்களுக்கு இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் சேர்ந்து பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் யூனிட் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியாவில் இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ரொம்ப ரேர். இது ஒரு புது வியாதி. நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம ஒரு குழந்தை பார்த்தோம், 4 வயசு குழந்தை பண்ணி ரொம்ப நல்லாச்சு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு 10 டிரான்ஸ்பிளான்ட் கூட இங்கே பண்ணுறது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லா குழந்தைங்களுக்கும் அவைலபிளாக இருக்க போது சிஎம் ஸ்கீம்லேயும் கேட்டு இதை பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களுக்கு தான் பண்ணுவோம், இவங்களுக்கு தான் பண்ணுறது இல்லைன்னு இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கும் இதை இந்த சர்வீஸை ஆஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரொம்ப ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. இது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை விட ஹைலி ஸ்பெஷலைஸ்டு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை விட இது ஹைலி ஸ்பெஷலைஸ்டு. இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டு இப்போ பாசிபிள். இதில் ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ லிவரு கிட்னிலாம் நிறைய பேருக்கு தேவை. இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப கம்மி. அதனால் ஆர்கன் அவைலபிலிட்டி கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அதனால் இந்த அட்வான்டேஜும் இருக்குது. இதையெல்லாம் உபயோகப்படுத்தி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி.